செங்கன்சீர் நோக்கர்களே வணக்கம். இப்ப பாருங்க, இந்திய அரசியல் பாருங்க, இந்த மூணையும் மையமா கொண்டிருக்கு. அந்த அரசியல்ல மிக முக்கியமா அவங்க என்னத்தை நினைக்கிறாங்கன்னா, பணக்காரன் மட்டும் வாழணும். ஒரு சில வால் பிடிக்கும் ஜாதிகள் இருக்கு, ஒரு 4-5 ஜாதிகள், அவங்க வாழணும். ஸோ இவங்க 2 பேரும் கூட்டணி அமைச்சுக்கிட்டு வாழ்றதுக்கு இவங்க யூஸ் பண்ற ஆயுதம் என்ன தெரியுங்களா? கடவுள், ஜாதி, மதம், இந்த 3 தான். இந்த சினிமாவில் இந்த வில்லத்தனம் பண்ணுவான். அவன் என்ன பண்ணுவான் தெரியுங்களா? அந்த ஹீரோ இருக்கான் பாருங்க, கதாநாயகன், அவன் குடும்பத்துல ஒருத்தைய கடத்தி வச்சுக்குவான். டேய், நீ கையெழுத்து போடு, இந்த சொத்து பத்திரம் எங்களுக்கு வேணும், இல்லாட்டி உன் அப்பா வெட்டுவேன், உன் அம்மா வெட்டுவேன், உன் சகோதரர்களை கொண்டுடுவேன், உன் பொண்டாட்டி கொள்ளுவேன், பிள்ளைய கடத்தி, இப்படி எல்லாத்தையும் சொல்லி பயமுறுத்திட்டு இருப்பான். அதையும் செஞ்சு காமிச்சிருவான். ஏன்னா அவனுக்கு மாசு இருக்கு. அத போல இவங்க நிஜவாதிகள் என்ன பண்றாங்கன்னா, நான் ஒரு இந்தியர், அதனால வட இந்தியா தென்னிந்தியா நான் பேச மாட்டேன். வட இந்தியர்கள் பேச்சுக்காக அதை சொல்றேன். வட மாநிலத்தவர்கள் வேணா அதை மாத்திக்கிறேன். வட மாநிலத்தவர் கிட்டத்தட்ட 700 வருஷம் இஸ்லாமியர்கள்ட்ட அடிமையா இருந்திருக்காங்க. அடிமை சார், ஏன் நீ வியர்த்து இங்க காட்டுற, அன்னைக்கு அவங்ககிட்ட காட்ட வேண்டியதானே, இஸ்லாமியர் அடி துரத்த வேண்டியதானே? உன்னால முடியல, நீ மெஜாரிட்டிங்கிற, அவன் மைனாரிட்டிங்கிற, ஏன் முடியல? அதை கொண்டு எவங்கிட்ட காட்டுற இன்னைக்கு? கறிக்கடை விற்கிற பாய்கிட்டையும் காயலாங்கடை விற்கிற பாய்கிட்டையும் கொண்டு வீரத்தை காட்டுறியா? ஏன் பணக்கார பாய்கிட்ட கொண்டு காட்ட பாகிஸ்தான்ல போய்? அது உன்னால முடியாது இல்ல, தப்பு. இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. இப்ப அப்படி இப்படி இப்படி தென்னிந்தியாவுக்கு வந்திருக்கீங்க. தென்னிந்தியாவர்களுக்கும் பிராமணர்களுக்கும் என்ன சார் சம்பந்தம்? தென்னிந்தியாவில் பிராமணர்கள் வட இந்தியாவில இருந்து கிட்டத்தட்ட ஒரு கிபி 10ஆம் நூற்றாண்டுல தான் இங்க வந்தாங்க. அவங்க வரும்போது ஏற்கனவே தீக்ஷர் இருக்காங்க, ஐயர் இருக்காங்க, வள்ளுவர் இருக்காங்க, பண்டாரர் இருக்காங்க, அந்தனர் இருக்காங்க. இப்படி இந்த 5 பேர் இருக்காங்க. இவங்கதான் கோயில்களை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நீ ஒரு பேரை கொண்டாந்து பிராமணா அப்படின்னு கொடுக்குறீங்க. பிராமணா பிரம்மா வடநாட்டை சேர்ந்தவன், அவனுக்கு தென்னிந்தியாவுக்கு என்ன சம்பந்தம்? இன்னைக்கு தீக்ஷர்கள் சங்கம் சரி, தமிழ்நாடு பிராமண சாம்ராஜ் சொல்லி சுப்ரீம் கோர்ட்ல ஒரு அப்டேட் ஃபைல் பண்ணிடுறாங்க. என்ன, நாங்கள் சிவபெருமான் வழி வந்தவர்கள்னு. புரிஞ்சுங்க நீங்க. அப்ப சிவபெருமான் வழி வந்த நீங்க எப்படி உங்களை பிராமணர்கள் சொல்லிக்கிறீங்க? நான் முன்னுக்கு பின் முரண்பாடா இல்ல இது? நான் சாதி பேசுறேன் இல்ல சார், லாஜிக் பேசுறேன். மக்களுடைய மனநிலையை பிடிச்சு, அவங்க நாடியை பிடிச்சு உங்களுக்கு சொல்றேன். தயவு பண்ணி என் மேல கோவப்படாதீங்க. நீங்க சொல்றது ஒன்னாரு, செய்யறது ஒன்னா இருக்கு. நீ சுப்ரீம் கோர்ட்ல அப்டேட்ல இருக்கா இல்லையா? நாங்க சிவபெருமான் வழி வந்தவர்கள் தானே சொல்லிருக்கீங்க. அப்ப எங்க பிராமணன் ஏன் சொல்றீங்க? பிராமணன் ஒரு கலப்பு ஜாதிங்க. அதுல ஆரியன் இருக்கான், சத்திரியா இருக்கான், வைசியா இருக்கான், சூத்திரா இருக்கான், இன்னும் சொல்ல போனா தலித்துகள் பெருமளவில் அதுல இருக்காங்க. இல்லைன்னு உங்களால சொல்லுங்க பார்ப்போம். இப்படி ஒரு பலப்பட்ட ஜாதியை ஒன்னாக்கி வச்சுக்கிட்டு நீங்க ஏன் மதம்ங்கிறீங்க? என்ன உங்க மதம்? எதுக்கு நீங்க இவங்கிட்ட இஸ்லாமியர்கள்ட்ட வம்பாட்டுறீங்க? திருப்பரங்குன்றத்துல 700 வருஷம் ஆண்டவன் அவன் தர்கா போட்டு வச்சிருக்கான், இந்து முஸ்லீம் ஒத்துழையா பாதுகாக்கணும்னு. அதை போய் எடுத்துக்கிட்டு நாடகம் போடுறீங்க. ஊடகம் ஃபுல்லா பணக்கார ஊடகங்கள், அத்தனை பேர் ஒரே மாதிரி பேசுறீங்க. சரிங்க, நீங்க இன்னைக்கு செய்றீங்க. அந்த முருகனுக்கு சிவபெருமானுக்கு உரித்தான ஜாதி இருக்கு யாரு? வள்ளுவர்களும் பண்டாரங்களும் தான். நீங்க ஏற்கனவே சொல்றீங்க, பண்டார பரதேசி பசங்க திட்டிட்டு இருக்க அவங்கள, அவங்க ஜாதி தான் ஆண்டி ஜாதின்னு சொல்றீங்க. முருக கடவுள் ஆண்டி பண்டாரம்னு நீங்க சொல்றீங்க. ஆண்டி பண்டாரம் இந்த ஜாதியே இருக்கு. இப்ப அவங்க ஏன் சாமி மேல கையை வச்சுன்னு வெட்டிடுவாங்கிறான். நீ யாரு எங்க கோயில் நுழையிருந்துங்கிறான். அன்னைக்கு என்ன பண்ணுவேன்? என் மேல கேஸ் போடுவேன், இல்ல அவங்க மேல கேஸ் போடுவீங்க. அவங்க என்ன சொல்றாங்கிறத நான் உங்களுக்கு சொல்றேன், அவ்வளவுதான். நான் என்னுடைய வியூ இதை சொல்லல. ஏற்கனவே கர்நாடகாவில் லிங்காயத்து மதம்னு உற்பத்தி பண்றாங்க, தெரியுமா உங்களுக்கு? தெரியுமா தெரியாதா? லிங்காயத்துகள், அந்த லிங்காயத்து ஜாதியும் பேக்வர்ட் கிளாஸ் தான், அந்த மதமும் பேக்வர்டு மதம் தான். அது அவங்க சட்டசபையில ஏற்றி கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு மேலாச்சு. இந்திய அரசாங்கம் பர்மிஷன் கொடுக்காம இருக்கு. ஏற்கனவே புத்த மதத்துக்காரன் மதம் இல்லைன்ட்டான். ஜெயினர்கள் இப்படி எல்லாருமே உங்க மதம் இல்லை, உங்களுக்கு நீ சம்மதம் சொல்ல முடியும். சும்மா மனசு ஏமாதான் இந்த மதம். யார் இந்த மதம்? ஏன் கதை விட்டுட்டு இருக்க? இந்து மதம் ஓ மதமா? இந்து மதம் ஓ மதம்னு அதை நீ சொல்றீ, இஸ்லாமியர் வேறு மதம்னு. ஏன் ஓ மதத்தை சேர்ந்த அந்த சாதிகாரனுக்கு கொதிக்க வைக்கிற? இப்ப நான் சொன்னல, அந்த பண்டாரமும் வள்ளுவர்களும் மற்ற ஜாதிகாரர்களும். இன்னைக்கு நாடார் சொல்றாரு, அன்னைக்கு ஒரு நாடார் வந்தார், சார் அது எங்க ஜாதி சார் சிவபெருமாங்கிறாரு. என்ன பண்ணுவேன்? எங்க ஜாதி மேல கை வைக்க, எங்க மதத்துல எங்களுடைய சாமி மேல கை வைக்காதுன்னா அன்னைக்கு இந்த மூஞ்ச கொண்டு எங்க வச்சுக்கீங்க? மத அரசியலை கொண்டாந்து சாதி அரசியலை கொண்டாந்து செய்யாதீங்க.
உங்க நோக்கம் என்ன? பணக்காரன் வாழணும், பணக்காரன் மட்டுமே வாழணும். இப்படி சண்டை கலைப்பு விடுறத திருடுறது. ஊரு 2 போட்டா கூத்தாடி கொண்டாட்டம் தாங்க. இங்க இந்த மாதிரி மோத விட்டு மக்களை எல்லாத்தையும் திருடுறது. பணத்தை அள்ளி 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 மூட்டை மூட்டையா கட்டி சைப்ரஸ் தீவுல இருக்கு சார் அந்த பணம் எல்லாம். இப்போ சைப்ரஸ் தீவுல இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 9 லட்சம் பீப்புள் இருக்காங்க. ஆனா குஜராத்திகள் பெருமளவில் அங்க போய் உட்காந்துக்கிட்டு இந்திய பணத்தெல்லாம் சுருட்டி வச்சுக்கிட்டு 200 லட்சத்துல இருந்து 300 லட்சம் போயிருக்கிறதா சொல்றாங்க. இதுவா சார் இது? ஏன் ஒரு குறிப்பிட்ட ஜாதியும் பணக்காரனும் தான் வாழணுமா? மற்ற மக்களுக்கு வாழக்கூடாதா? அதுக்கு சும்மா லட்சம் மதத்தை பத்தி பேசுறீங்க, ஜாதியை பத்தி பேசுறீங்க. திருந்துங்க சார், தயவு பண்ணி திருந்துங்க. இந்த மாதிரி அரசியலாம் பண்ணாதீங்க. உச்ச நீதிமன்றத்தை கையில போட்டுக்கிட்டீங்க, தேர்தல் கமிஷனை கையில போட்டுக்கிட்டு, ஏன் உங்கள்கிட்ட பணம் இருக்கு, கொள்ளடிச்ச பணம், அதை வச்சு எல்லாத்தையும் கையில போட்டுக்கிட்டு அரசியல் நடத்தினா அது பேர் அரசியல் இல்லை, அசிங்கம். தயவு பண்ணி மாதிரி பண்ணாதீங்க என்று சொல்லி உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.